ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். பாண்டியன் ஷோ சீசன் 2ல் குமார் அண்ட் சுடர் இவங்களோட மேரேஜ் ட்ராக் தான் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி மேரேஜே நடந்து முடிஞ்சாச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட சுடரோட காலத்தில் தாலியோட அப்டேட்மே நம்ம பார்த்தாச்சு, வீடியோவுமே போட்டிருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ அதர் ஆர்டிஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா மேரேஜ் கோயிலேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஷேர் பண்ணியிருந்த பிக்சர்ஸ் தான் உங்களுக்கு இங்கே நான் ஷேர் பண்ணிக்க, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருமே இருக்காங்களா இல்லை ராஜி மட்டும் வந்திருக்காங்களான்னு தெரியல. பாண்டியன் குடும்பத்துலேருந்து ராஜி மட்டும் தான் இருக்காங்க, வேறு யாரும் இல்லை கிடச்ச அப்டேட்டில். ஸோ ரிமைனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா குமார் ஃபேமிலியில் எல்லாருமே இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுடர் ஃபேமிலியுமே இருக்காங்க. பட் பாண்டியன் ஸ்டோர்ஸில் எனக்கு தெரிஞ்சு ராஜி வந்திருக்காங்க. ரிமைனிங் எல்லாருமே வந்தாங்களா வரலையா ஏன்னா எந்த அப்டேட்டுமே இல்லை. கிடச்ச அப்டேட்டில் இது மட்டும் தான் இருக்குது. நம்ம தங்கமேல் எவ்வளவோ சொல்கிறாங்க, அந்த மாப்பிள்ளை வேண்டாம் அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவங்க அம்மா இப்படி வந்தால் நமக்கு தெரியுமே. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பணக்கார வாழ்க்கை, பணக்கார அப்படி தான் இருக்கணும். சுடனுமே அப்போஸ் பண்ணுறாங்க, அவங்க அம்மா கிட்ட கிடையாது, தங்கமேல் கிட்ட தான். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சம்மந்தமே இல்லாமல் தான் கொண்டு போயிட்டுருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். என்னடா இது குமாருக்கும் சுடருக்கும் எங்கேருந்துடா பேரை போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி. எனிவேஸ் கல்யாணமே முடிஞ்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி என்ன ஆக போகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.